முக்கடலும் சங்கமிக்கும் குமரிக்கு அருகிலே இருந்து வந்திருக்கிறார்கள். முக்கடலும் சங்கமிக்கும் குமரிக்கு அருகில் எக்கலையும் தலைகவிழும் தக்கலையின் வேந்தர், எக்கலையும் தலைகவிழும் தக்கலையின் வேந்தர் பீரப்பா என்கின்ற அருட்சாரப்பாவின் வாரிசாய் முஹப்பத்துன் நபியை தலைக்குள் தாங்கிக் கொண்டு வேந்தர் நபியின் பேரழகை நமக்கு முன்னால் வர்ணித்து வாரி வழங்க தக்கலை ஜாபீர் கான் ஃபாசில் பாக்கவி அவர்களே வருக. சந்தன தமிழில் எங்கள் சிந்த எல்லும் கவிதையை தருக. வாருங்கள் வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் நாயகத்தை உலகுக்கு தந்த எல்லாம் வல்ல நாயனுக்கு என்றென்றும் புகழ் நினைத்தும் நாரே தக்பீர், நாரே தக்பீர். எங்கள் நாயகத்தை உலகுக்கு தந்த எல்லாம் வல்ல நாயனுக்கு என்றென்றும் எல்லா புகழ் நினைத்தும் மானுக்கு பிணை நின்ற பூமான் நபியின் மீது சலாம் உண்டாவதாக. தீனுக்கு துணை நின்ற நபி தோழர்கள் மீது அருள் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். அண்ணலாருக்கு ஒரு அரங்கம் அமைத்து அதில் எனக்கும் ஒரு இடம் தந்த அன்பர் சுல்தான் பாக்கவியாரே, அரங்கை ஆள்வதற்காக செங்கோல் மைக்கோடு வீட்டிருக்கும் தலைவர் அவர்களே, எங்களை வழிநடத்தும் ஏரல் தந்த பாக்கவிகளின் ஈரலே, இக்கவியரங்கில் என்னோடு பறக்கும் சக பறவைய புது பறவை, கவியரங்கம் என்று தெரிந்திருந்தும் துணிவோடு வந்திருக்கும் அன்பு நண்பர்களே, உங்களுக்கு என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். செம்மல் நபியின் செயலழகை வழிநடுக வரலாறு பதிந்துள்ளது. அண்ணலாரின் அழகிய வழிமுறை கண்டு அகிலமே ஆச்சரியத்தில் உறைந்துள்ளது. நபி பெருமான் பிறக்கும் முன் அரபகம் அநீதிகளின் உறைவிடம். தீமைகளை செய்வதில்தான் அரபிகளுக்கு பெருமிதம். அன்றைய அரபிகள் ஊருக்கே ஊறு செய்யும் முரடர் கூட்டம், யாருக்கும் அஞ்சாத மூடர் கூடம், மகளிர் மாண்பறியாத சங்கி கூட்டம். பிறந்த குழந்தை பெண் எனில் அது இறந்துவிடும் விரைவினில். பெண் குழந்தை அரபிகளுக்கு இழுக்கு, காரணம் அரபிகளின் உள்ளம் அவ்வளவு அழுக்கு. அரபிகள் வார்த்தைகளாலும் சுழுக்கெடுப்பார்கள், வாட்களாலும் காற்றுக்கு வகிடு எடுப்பார்கள். எதிரிகளை வென்றால் போதாது, கொன்றாலும் கோபம் தீராது. மதுவை எதிரியின் மண்டை ஓட்டில் ஊற்றி குடித்தால்தான் மனம் சாந்தியடையும், தாகம் பூர்த்தியடையும். இறந்த எதிரியின் ஈரலை கூட ஈச்சம் பழம்போல் மெல்லுவார்கள். குடலை குவித்து மாலையாய் அள்ளுவார்கள். கூத்தாடி மகிழ்ச்சியில் துள்ளுவார்கள். இப்படிப்பட்ட ஈனர்களுக்கு மத்தியில்தான் சாந்த நபி சத்தியத்தின் தூதராய் வந்தார்கள். அரபிகளின் அவலம் கண்டு மனம் நொந்தார்கள். சிலைகளை வணங்காதே என்றார்கள். அதனால் சொந்த மக்களை எதிர்த்து நின்றார்கள். ஏசினார்கள், பேரம் பேசினார்கள், கடைசியில் கற்களையும் வீசினார்கள். நபியின் திருமேனியிலிருந்து குருதி வழிந்தது, ஆனாலும் உறுதி அழியவில்லை. உங்களை கொண்டே தீருவோம் என்று ஆவேசத்தோடு நின்றார்கள் குறைஷிகள். உங்களை திருத்தியே தீருவேன் என்று கொள்கை பிடிப்போடு வென்றார்கள் பெருமானார். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அண்ணலாரின் அன்புக்கு முன் குறைஷிகளின் அம்புகள் முனைமழுங்கி போயின. நாயகத்தின் வாய்மைக்கு முன் தீயவரின் வாட்கள்
வலிவிழந்து போயின. பெருமானாரின் உறுதிக்கு முன் எதிரிகளின் பிடிவாதங்கள் உதிர்ந்து போயின. அதன்பின் அரபு தீபகற்பமே அன்னலாரின் வசமானது. அன்னலாரின் சுவாசமே அரபிகளின் வாசமானது. நபிகளாரின் அருள் மனம்தான் அரபகத்தின் நறுமணம் ஆனது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். மாடு மேய்க்க கூட தகுதி இல்லாதவன் என்று சொல்லப்பட்ட உமரை உலகின் முன்மாதிரி ஜனாதிபதி என்று சொல்ல வைத்த ஆளுமை அன்னலார். ஆணாதிக்க உலகில் நரகத்தை அனுபவிக்கும் மகளிரை ஒரே வாக்கியத்தில் சொர்க்கத்துக்கும் மேலாக உயர்த்தியவர் அன்னலார். மாஷா அல்லாஹ், மாஷா அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சுவனம் கூட தாயின் காலுக்கு கீழேதான். உலகமே போதைக்கு அடிமையானாலும் மூமின்களை தூய பாதைக்கு அழைத்துச் சென்றவர் நபிகளார். அகிலமே அரை நிர்வாணமாய் திரியும் போதும் முஸ்லிம்களுக்கு முழு ஆடை போர்த்தியவர் முஸம்மில் நபிகளார். எங்கள் நபிகளார் குருதி வழியும் போர்க்களத்திலும் அன்பின் மலரை சூட்டியவர். பொய் வாழும் வியாபாரத்திலும் உண்மையை மட்டுமே ஊட்டியவர். குப்பையை தன்மேல் கொட்டியவளுக்கும் அருள்முகத்தையே காட்டியவர். விலங்கினும் கீழாய் திரிந்த அரபிகளை உலகின் மேன்மக்களாய் மாற்றியவர். அவர்கள் பெயரை கேட்டாலே ரலியல்லாஹு அன்ஹு என்று உச்சரிக்கும் பாக்கியத்தை பெற்று தந்தவர். மூத்தோரே பெற்றோரை சக மனிதர்களை மதிக்க கற்றுத் தந்தவர். எங்கள் நாயகம் நமக்காக ஷஃபாத்தை சேமித்து வைத்தவர். எங்கள் இறைவா, எங்களை எம் நபியோடு சூனத்தில் சேர்த்து வை. யா ரசூல் அல்லாஹ், நீங்கள் அழைத்தால் மரங்கள் கூட வரும். எங்கள் மனங்களையும் அழைத்திருங்கள் நாயகமே. மாஷா அல்லாஹ், மாஷா உங்கள் பொற்பாதங்களை முத்தமிட கரை படிந்து எங்கள் உதடுகளுக்கு ஒரு வாய்ப்பை தருவீர்களா? சந்திரனை கூட விரல் சுட்டி பிளந்தவர்கள் நீங்கள். எங்கள் சங்கடங்களையும் கலைந்திருங்கள் நாயகமே. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எக்கலையும் தலைகவிழும் தக்கலையின் வேந்தர் பீரப்பா எனும் ஞானப்பாவின் மண்ணிலிருந்து நமக்கு முன்னால் செம்மல் நபியின் செயல் அழகை நிறைவாய் கூறி நம் சிந்தையெல்லாம் குளிர்வித்து விடைபெற்ற ஜாபீர் கான் பாக்கவி அவர்களே, உங்களுடைய வார்த்தைகளில் அதீத குளிர்ச்சி, ஆனால் உங்கள் மேனியெங்கும் காய்ச்சலின் உஷ்ணம். 2 நாள் அஜர்த்துக்கு ரொம்ப காய்ச்சல். அன்னலாரின் அன்புக்கு முன்னால் அரபியரின் அம்புகள் தோற்றன. அன்னலாரின் அருள் மனமே அரபகத்தின் நறுமணமாகிவிட்டது. வார்த்தைகளால் வசீகரித்த தக்கலை கவிஞரே, சீரும் சிறப்பும் செம்மாந்த புகழும் பெற்று வாழ்ந்திட வல்லவன் அல்லாஹ் அருள்வானாக. அடுத்தபடியாக கவிப்பேருரை. கவிப்பேருரை சொந்த ஊர் ஏறல், செம்மொழி சாரல், சிந்தனை ஊறல், உடம்போ இருக்கையை மீறல். கொஞ்சம் அஜர்த்து கொஞ்சம் கனமாக இருக்காங்க, அதனால தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. சொந்த ஊர் ஏறல், செம்மொழி சாரல், சிந்தனை ஊறல், உடம்போ இருக்கையை மீறல். புதுப்பேட்டை போனாலும் கவிக்கோட்டை போகாது. புதுப்பேட்டை போனாலும் கவிக்கோட்டை போகாது. சிந்தனாவாதிகள் சிரிக்க மாட்டார்கள். சிந்தனாவாதிகள் சிரிக்க மாட்டார்கள். மரபை மீறிய சிரிப்பாளி மனதில் நிறைந்த உழைப்பாளி. மரபை மீறிய சிரிப்பாளி மனதில் நிறைந்த உழைப்பாளி. குரல் நீட்ட கவிதையாகும், குரல் நீட்ட கவிதையாகும், இவருக்கு குரலே கவிதையாகும். குரல் நீட்ட கவிதையாகும், இவருக்கு குரலே கவிதையாகும். நெஞ்சமே நினைக்கையிலே எரியுதம்மா நெருப்பை போல, இவர் பாடி முடித்தால் கண்ணீர் துளிகளும் கைதட்டும்.
நெஞ்சமே நினைக்கையிலே எரியுதம்மா நெருப்பை போல. இவர் பாடி முடித்தால் கண்ணீர் துளிகளும் கைதட்டும். என் போன்ற தம்பிகளுக்கு முட்டு கொடுத்த முருவலிப்பு, தட்டி கொடுத்த தமிழ் மடி. என் போன்ற தம்பிகளை முட்டு கொடுத்த முருவலிப்பு, தட்டி கொடுத்த தமிழ் மடி. உரை தர வருக, தமிழாய் எம்மை சிறைபிடிக்க வருக. வாருங்கள் அன்பிற்குரிய சிந்தனை பீர் ஹசரத் பெருந்தகை அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹு அக்பர். நாரே தக்பீர். அல்லாஹு அக்பர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த கவியரங்கின் தலைவர், அன்பிற்கினிய சகோதரர், வார்த்தைகளால் நம்மை வசீகரிக்கிற வள்ளல் தன்மை கொண்டவர், பார்ப்பதற்கு ஒரு ஞானியைப் போல நமக்கெல்லாம் தோற்றம் தந்து நம் ஆழ்மனதில் ஆன்மீக உணர்வுகளை பார்க்கிற பொழுதெல்லாம் விதைப்பவர், எந்த கூட்டத்தில் அவர் உரை நிகழ்த்தினாலும் அந்த உரைக்காக அவர் எடுக்கிற நிமிடங்களை எல்லாம் சர்க்கரை பொழுதுகளாக மாற்றுகிற வித்தைக்காரர், அன்பிற்கினிய நண்பர் அஹமது அலி பாக்கவி ஹசரத் அவர்கள். தக்கலை ஜாபிர்கான் பாக்கவி, துள்ளலோடும் துடிப்போடும் எப்போதும் தன் சமூக பணிகளை வெளிப்படுத்தி வாழ்பவர், மிகுந்த சினமும் தகுந்த நேரத்தில் ஆர்ப்பரிப்பும் கொள்வதில் எப்போதும் அவர் முன்னணியில் நிற்பவர். கவிதை பாடி நம் கல்பையெல்லாம் ஆட்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அவரை வாழ்த்துவானாக, மகத்தான நற்கூலிகளையும் தந்தருள் புரிவானாக. நமக்கெல்லாம் அறிமுகமாக இருக்கிற கவியரங்கத்தின் காதலர் சையது அஹமது அலி பாக்கவி அவர்கள். அன்பிற்கினிய பெருமக்களே, ஒரு சந்தோஷமான ஒரு சபை. இந்த கவியரங்கை வழிநடத்திய தலைவரிலிருந்து கவி பாடிய கவிஞர்கள் வரை, சுவைஞர்களாக இருக்கிற உங்கள் வரை பார்க்கிற பொழுது ஒரு மலர்ச்சியும் மகிழ்ச்சியும் தெரிகிறது. பெருமக்களே, பெருமானாரை குறித்து பேசுவது, பெருமானாரை குறித்து சிந்திப்பது, பெருமானாரை குறித்து எழுதுவது, பெருமானாரை புகழ்வது, அப்படி புகழ்வதற்காக வார்த்தைகளின் பின்னால் அலையாமல் திரிவது எல்லாமே ஒரு ஆனந்த அனுபவம், ஒரு ஆனந்த அனுபவம். இந்த ஆனந்த அனுபவத்தை அனுபவித்தவர்களாலே அதனை விட்டுவிட முடியவே இல்லை. கடைசி வரை விட்டுவிடவே முடியவில்லை. ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள்: அல்லாஹ் ரூஹை கொண்டு, ரூஹுல் குதுஸை கொண்டு இவரை பலப்படுத்துவானாக, இவருக்கு வலிமை தருவானாக. அதனுடைய தொடர்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் செய்த செயல் எது தெரியுமா? பெருமானாரை புகழ்வதற்காக நேரம் ஒதுக்கியது.
பெருமானாரை கவனிப்பதற்காக காலம் ஒதுக்கியது. அவரை பார்ப்பதிலும் கண்காணிப்பதிலும் ஒரு தனி சுகம் அனுபவித்தது. இந்த செயல்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்காக பிரார்த்திக்க வைத்தது. அந்த ஹதீஸினுடைய இறுதி வாசகம் இப்படி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பெருமானாரை புகழும் காலமெல்லாம் ரூஹுல் குதுஸ் உங்களை பலப்படுத்துவானாக. ரூஹுல் குதுஸ் யாரு? ரூஹ் யாருங்க? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. லைலத்துல் கத்ர்ல இறங்குற ஆளு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லைலத்துல் கத்ரில் இறங்குகிற ஒரு மகத்தான மலக். அவர் வருவது லைலத்துல் கத்ருடைய பாக்கியங்களில் ஒன்று என்று குர்ஆன் அறிவிக்கிறது. அந்த லைலத்துல் கத்ரில் இறங்குகிற மலக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரை வாழ்த்துவதற்காக என்று தன் வாழ்வில் நேரங்களை எவரெல்லாம் திட்டமிடுகிறாரோ அவர்களுக்கு பக்கத்தில் நின்று பலம் தருகிறார், அவருக்கு வலிமை சேர்க்கிறார். வாழ்க்கையில் இதை விடவும் வேறு என்ன வரம் வேண்டும் பெருமக்களே? இதை விடவும் வேறு என்ன வரம் வேண்டும்? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானாரை புகழ்வதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்குகிறீர்களா, லைலத்துல் கத்ரை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று பொருள். லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்ற அர்த்தம். அவ்வளவு மகத்தான பாக்கியம் பெருமானாரை புகழ்வதற்கு, புகழக்கூடியவர்களுக்கு வந்து சேருகிற வெகுமானம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ரொம்ப பெருசா பேசணும்னு திட்டமிடல. நமக்கெல்லாம் அறிமுகமாக இருக்கிற சில கவிதைகள், அந்த கவிதைகளை இந்த அரங்கில் வாசித்து நமக்குள் இருக்கிற அந்த பரவசத்தை கொஞ்சம் கிளறி விட்டு செல்லலாம் என்று மாத்திரமே நான் யோசிக்கிறேன். ஒரு 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 பாட்டு நீங்க எல்லாமே நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த பாட்டை ஒரு பாட்டாக கேட்காமல் கவிதையின் தொனியில் அதை இன்ஷா அல்லாஹ் வாசிக்க பார்ப்போம். பாப்போமா? பார்க்கலாமா? மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன், ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன். பெருமானை நினைத்து ஏங்கிவிட்டேன், எந்தன் புது புது ஆசைகள் கூறிவிட்டேன். இது சரணம். அடுத்து வருது பாருங்க. அந்த ஏக்கமும் புது புது ஆசைகளும் அந்த கவிஞரின் உள்ளத்தில் எப்படி பொங்கி வருகிறது பாருங்கள். அன்னையை இழந்து அண்ணலார் வாடிய அந்த நாள் அருகில் இருந்தேனா? அன்னையை இழந்து அண்ணலார் வாடிய அந்த நாள் அருகில் இருந்தேனா? நபி கன்னத்தில் ஓடிய கண்ணீரை விரலால் கரிசனமாக நான் துடைத்தேனா? அல் அமீன் என்றே அரபிகள் போற்றி அழைத்ததை காதால் கேட்டேனா? அல் அமீன் என்றே அரபிகள் போற்றி அழைத்ததை காதால் கேட்டேனா? நபி அடுத்தவர் வீட்டு கதவுகளை தட்டி உதவியை காட்சியை ரசித்தேனா? நபி அடுத்தவர் வீட்டு கதவுகளை தட்டி உதவியை காட்சியை ரசித்தேனா? அண்ணலார் மேய்த்த ஆடுகளோடு ஆடாய் அருகில் நடந்தேனா? அண்ணலார் மேய்த்த ஆடுகளோடு ஆடாய் அருகில் நடந்தேனா? நபி ஆணைக்கு பணிய, நபி ஆணைக்கு பணிய அன்புடன் முதுகில் வருடிட என்னை நான் மறந்தேனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இத்தாத்து செய்யும்போது ரசூல் அப்படி தட்டி கொடுக்குறாங்கன்னு வைங்க, ரசூல் தட்டி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, எவ்வளவு பெரிய விஷயம். நபி ஆணைக்கு பணிய அன்புடன் முதுகில் வருடிட என்னை நான் மறந்தேனா? ஹஜருல் அஸ்வது கல்லாய் சமைந்து பலவித முத்தங்கள் சுமந்தேனா? பெருமானார் எவ்வளவு முத்தம் கொடுத்திருப்பாங்க ஹஜருல் அஸ்வதுக்கு. ஹஜருல் அஸ்வத் முத்தம் கொடுக்கும்போது சொல்லி தந்தாங்க, ஒரு உத்தி சொல்லி தந்தாங்க. என்னன்னா, ஹஜருல் அஸ்வத் 8 கல், சின்ன சின்ன பொடி பொடி கற்கள் இல்லையா?
அது நம்ம முத்தம் கொடுக்கும்போது இப்படி நேரா கொடுக்காம இப்படி கொடுக்கணுமா? பெரிய வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டத்தில் இப்படி கொடுத்தா ஹஜ்ருல் அஸ்வத்ல நம்முடைய உதல் படையாது, இப்படி கொடுக்கணும். எனக்கு தான் பதிவு பண்ணப்பட்டது. இடதுபுறமாக திருப்பினால் அந்த கற்களின் துண்டுகளில் நம்முடைய உதடுகள் முத்தம் கொடுக்கும். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லாய் சமைந்து பலவித முத்தங்கள் சுமந்தேனா, ஜம்சம் நீராய் பரிசுத்த மேனிக்குள் அனுமதியோடு நான் தவழ்ந்தேனா? மாநபி அழைத்ததும் மறுகணம் நடந்து, மாநபி அழைத்ததும் மறுகணம் நடந்து பணிந்த ஒரு மரமாய் இருந்தேனா? மஸ்ஜிது நபவி மிம்பரை போல் மனக்குறை கூறி அழுதேனா? ஒவ்வொரு வரிக்குள்ளும் ஒரு வரலாறு இருக்கிறது. மஸ்ஜிது நபவி மிம்பரை போல் மனக்குறை கூறி அழுதேனா? காபாவில் பகைவர் எழுதிய ஓலையை கரைத்த கரையான் ஆனேனா? காபாவில் பகைவர் எழுதிய ஓலையை கரைத்த கரையான் ஆனேனா? சௌரு குகையில் நபிகளை காத்த சிலந்தியாக நான் ஆனேனா? இருள் போர்வை போர்த்தி நபி உயிர் காத்த, இருள் போர்வை போர்த்தி நபி உயிர் காத்த ஹிஜ்ரத்தின் இரவாய் திகழ்ந்தேனா? பத்ர் வெற்றியை பரிசாய் தந்த பயன்மிகு பகலாய் உயர்ந்தேனா? பத்ர் வெற்றியை பரிசாய் தந்த பயன்மிகு பகலாய் உயர்ந்தேனா? சத்திய நபியின் சான்றினை குறிக்கும் முத்திரை மோதிரம் ஆனேனா? தத்துவ நபியின் சரித்திரம் உரைக்கும் புத்தக வரியாய் போனேனா? தத்துவ நபியின் சரித்திரம் உரைக்கும் புத்தக வரியாய் போனேனா? இதுல இந்த பாடல்ல இந்த கவிஞருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த கற்பனைகள் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. இது எவ்வளவு உயர்ந்த கற்பனை, எவ்வளவு சிகரத்தில் நின்று அவர் சிந்தித்திருக்கிறார் பாருங்கள். இந்த வரிகளை அவர் கவிதைகளாக எழுத வேண்டும் என்றால் அதற்கு கவித்துவ மனம் மாத்திரம் போதாது, கல்பு முழுக்க பெருமானாரின் முஹப்பத் நிறைந்திருக்க வேண்டும். பெருமக்களே, அன்பு இல்லாமல் இதில் ஒரு எழுத்தை கூட எழுத முடியாது. இது மாதிரியான ஒரு எழுத்து கூட வர முடியாது. அன்புதான் மூலதனமே தவிர கவித்துவ ஆற்றல் என்பது இது மாதிரியான கவிதைகளுக்கு மூலதனம் அல்ல. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பேருண்மை இதுவாகத்தான் இருக்கிறது. பெருமானார் அவர்கள் எவ்வளவு பேருவகை கொண்டவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அண்ணல் யூசுப் நபி ஸல்லல்லாஹு வஸல்லம் அவர்களை அந்த பெண்கள் பார்த்து தன் கைகளை அறுத்து கொண்டார்கள். குர்ஆன் சொல்கிறது, வகத்தஅன் ஐதியஹுன்ன, தங்கள் கரங்களை அவர்கள் வெட்டி கொண்டார்கள். பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், அந்த பெண்கள் உங்களை பார்த்திருந்தால் கைகளை அல்ல தங்களின் கல்புகளை அறுத்துக் கொள்வார்கள். அவ்வளவு பேரழகு பெட்டகம் நீங்கள், பேரழகு பெட்டகம் நீங்கள். வசீகரிக்கிற அழகு, தன்னை அப்படியே பின்பற்ற வைக்கிற ஒரு அழகாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை எப்படி படைத்தான் என்றால், முபர்ரஅன் குலிக்த முபர்ரஅன் மின் குல்லி ஐப் கஅன்னக கத் குலிக்த கமா தஷா. எந்த மனிதனுக்கும் சாத்தியப்படாத வாழ்வு, எந்த மனிதனுக்கும் இந்த வரம் சாத்தியப்பட்டிருக்கவில்லை. ஒரு குறையும் இல்லாத நிலையில் படைக்கப்பட்ட ஒரு ஆளுமை அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகில் அழகின் உருவமாக இருக்கிற, அழகின் மொத்த வடிவமாக இருக்கிற ஒருவர் கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்க்கிறார் என்றால் அவரின் பார்வையில் ஏதேனும் ஒரு குறை கண்ணாடி அவருக்கு காண்பிக்கும். கொஞ்சம் மூக்கு சின்னதா இருந்திருக்கலாமே, புருவத்தில் ஒரு முடி கொஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கலாமே, இதழ்களின் ஓரத்தில் இன்னும் ஒரு சின்ன கீற்று விழுந்திருக்கலாமே, கன்னத்தில் விழுகிற குழி இன்னும் ஆழமாக இருந்திருக்கலாம். இப்படியெல்லாம் நாம் யோசிக்கலாம்.
மொத்த அழகை பெற்றவர் கண்ணாடிக்கு முன்னால் நின்றாலும் கூட அவருக்குள் சிறுகுறை கண்ணாடி அவருக்கு சுட்டி காட்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? குலிக்த முபர்ரஅன் மின் குல்லி ஐப், எந்த குறைகளும் இல்லாத நிலையில் படைக்கப்பட்டவர்கள். அதற்கு கவிஞர் அடுத்து சொல்வதுதான் ரொம்ப ஆச்சரியமானது. மன உணர்வுகளையும் உளவியலையும் புரிந்து கொண்டு அடுத்த வரி இப்படி விழுகிறது பாருங்கள். கஅன்னக கது குலிக்த மாதஷா கமாதஷா. நபியே, நீங்கள் எப்படி இருக்கீங்க தெரியுமா? எப்படி நீங்கள் படைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அப்படியே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி உருவாக வேண்டும் என்று உங்கள் உள்ளம் ஆசைப்பட்டதோ அப்படியே நீங்கள் உருவாகி இருக்கிறீர்கள். முசவ்விர் யாருங்க? அல்லாஹ். காலிக் யாரு? அல்லாஹ். காதிர் யாரு? அல்லாஹ். பெருமானாரை குறித்து இந்த வரியை கவிஞர் சொல்லுகிறார் என்றால் அவர் வெறும் கவிதையின் அடுக்குக்காகவோ எதுகை மோனைக்காகவோ சொல்லவில்லை. ஆத்மீகத்தின் ஆழம் அவர் கண்டு நுழைந்திருக்கிறார் என்று பொருள். இங்க உள்ளக போனா தசவுஃப் உள்ளக போயிரும். அந்த ஆழத்தில் நாம் கால் வைக்க வேண்டிய அவசியம் வந்துவிடும். ஞான கடலில் முத்தெடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான தருணம் நமக்கெல்லாம் வாய்த்துவிடும். அன்பிற்கினியவர்களே, எனவேதான் புகழ்வதற்கு நாம் எடுத்துக்கொள்கிற வார்த்தைகளும் சரி, கருத்துக்களும் சரி, அந்த புகழ் சொற்களை செவிமடுப்பதற்காக நாம் செலவழிக்கிற நேரமும் சரி பரக்கத்தானது. நாம் புகழ்ந்து பெருமானாருக்கு புகழ் ஒன்றும் கூடிவிடப் போவதில்லை. பெருமானாருக்கு புகழ் ஒன்றும் கூடிவிடப் போவதில்லை. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு எப்போது புகழ் குறைந்திருந்தது? குறைந்திருந்தால் அல்லவா நாம் கூட்டிக் கொள்வதற்கு. என்று இறைவனே முத்தாய்ப்பாக சொல்லிவிட்டதற்கு பின்னால் நாம் எத்தனை வார்த்தைகளை கொண்டு சொன்னாலும் பெருமானாரின் புகழை ஒரு அளவு, ஒரு பிடி அளவு கூட நம்மால் உயர்த்திவிட முடியாது. சொல்வதெல்லாம் நமக்காக, நம்முடைய நன்மைகளுக்காக. நம்முடைய நன்மைகளின் பட்டியலை அதிகரித்துக் கொள்வதற்காக என்கிற பேருண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நான் எப்படி தொழுகிறேனோ, எப்படி நான் தொழுவதாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்படி தொழுங்கள். பெருமானார் அவர்கள் எங்கெல்லாம் பின்னி பிணைந்து நிற்கிறார்கள் பாருங்கள். தொழுகை என்பது அல்லாஹ்விற்கு உரியது. தொழுகை என்பது அல்லாஹ்விற்கு உரியது. அல்லாஹ்விற்கு உரிய தொழுகையை பெருமானார் கற்றுத்தருகிற பொழுது, நான் எப்படி தொழ நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்படி தொழுங்கள் என்றார்கள். பெருமானார் கற்றுத்தருகிறார்கள், நாம் கற்றுக்கொண்டோம். பெருமானார் கற்பித்ததை நாம் கற்றுக்கொண்டோம், கற்றதை நாம் செயலின் வழியாக தொழுகிறோம் என்றால் அந்த தொழுகை இறைவனுக்குரியது. அந்த தொழுகையை கற்றுத்தந்தது பெருமானாருக்குரியது. தொழுகை அல்லாஹ்விற்கு உரியது. அந்த தொழுகை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தது பெருமானாருக்குரியது என்றால் இறைவனுக்குரிய அந்த தொழுகையில் பெருமானாரின் இடம் எது என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். 1000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். 1000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 1000 முறை சொல்லுங்கள். 1,00,000 முறை சொல்லுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாமல் உங்களின் கலிமா பூர்த்தியாகுவதில்லை. 1,00,000 முறை ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற சொல்லை எப்போது அவர் சொல்லி முடிக்கிறாரோ அப்போதுதான் அவர் இஸ்லாத்திற்கு வர முடியும். இரண்டாம் கலிமா என்ன? இரண்டாம் கலிமா என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஷ்ஹதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியும். அஷ்ஹதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று அர்த்தம் இல்லையா? அஷ்ஹதுக்கு என்னங்க அர்த்தம்?
வணக்கத்திற்குரிய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று அர்த்தம். எப்போது சாட்சி சொல்கிறேன் என்கிற சொல் பொருந்தி வரும்? அல்லாஹ்வை நம்ம பார்த்திருக்கணும் இல்லையா? அல்லாஹ்வை நம்ம பார்த்திருந்தா தான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லு சாதிக்காகும். ஆனால் நாம் அஷ்ஹது என்கிற சொல்லை சொல்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? நம் இடத்தில் பெருமானார் பார்த்து விட்டு வந்து விட்டார்கள். பெருமானார் உணர்ந்து விட்டு வந்து விட்டார்கள். பெருமானார் உணர்ந்ததை ஒப்புக்கொண்டு நாமும் சொல்கிறோம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் பெருமக்களே. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்ததனாலே மக்கா புகழ் பெற்றது. அதுவரைக்கும் மக்காவுக்கு பெரிய மாண்புகள் கிடையாது. பெருமானாரை சுமந்ததனாலே மதீனா புகழ் பெற்றது. மாநபிக்கு அருள பெற்றதனால் குர்ஆனுக்கு இவ்வளவு கீர்த்தி கிடைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மார்க்கம் என்பதனாலே இஸ்லாம் இவ்வளவு உயர்வுக்கு போனது. பெருமானாரின் தோழர்கள் நபிமார்களின் அந்தஸ்தை பெறுகிறார்கள் என்றால் அது பெருமானாரின் தோழர்கள் என்பதனாலே அவர்களுக்கு அந்த கீர்த்தி கிடைத்திருக்கிறது. ஹைர உம்மத் என்கிற பெயர் நமக்கு எதற்காக என்றால் நாம் நபியின் உம்மத் என்பதனாலே ஹைர உம்மத் என்கிற பெயர் கிடைத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பூமியின் மீது அவர்களின் பாதம் பட்டதனாலே இந்த பூமி புகழ் பெற்றது. வானம் வெறுமையாக இருந்தது. பூமிக்கு கிடைத்த புகழ் எனக்கு கிடைக்கவில்லையே என்கிற ஏக்கத்தை வானம் வெளிப்படுத்திய போது அல்லாஹ் மேராஜிற்கு அழைத்து அந்த வானத்தின் தேவையையும் பூர்த்தி செய்தான். பெருமானாரால் தான் இந்த பிரபஞ்சம் புகழடைந்திருக்கிறது என்பதற்கான கூறுகளை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெஞ்சார நாம் நேசிப்போம். அந்த நேசம் நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரும். வாழ்வின் எல்லா நலவுகளையும் நம் வாசல் கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கை இழக்காமல் நாம் காத்திருப்போம். பெருமானாரின் உடன் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் அதனை கபூல் செய்து கொள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.